ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் முதல்ல விண்வெளிக்கு போன முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும், கல்பனா சாவ்லா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கரெக்டா? ஆனா இந்த வேர்ல்டுல முதல்ல விண்வெளிக்கு போன பெண்மணி யாருன்னு கேட்டா நமக்கு எல்லாம் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. நிறைய பேருக்கு தெரிய சான்சஸே இல்ல. சோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த 1960ஸ்ல இந்த ஸ்பேஸ் ரேஸ் இருக்கு பாருங்க, அதாவது இந்த விண்வெளிக்கு போற போட்டி யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஸோ 1960s முன்னாடி இது கிடையாது. ஏன் அப்படின்னா 1957ல ரஷ்யா சார்பில் ஒரு நாயை ஒரு லைக்கா அப்படின்ற ஒரு நாயை விண்வெளிக்கு அனுப்புறாங்க, அதாவது நிலவுக்கு அனுப்புறாங்க. ஸோ இவங்க இப்படி இந்த நாயை விண்வெளிக்கு அனுப்புறதுனால இவங்க ரஷ்யா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்டா ஒரு ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்புற மொத ஆள் ரஷ்யா அப்படின்ற பேர் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ் ரொம்பவே பார்த்துருந்தாங்க, நம்ம கிட்ட ஏன் இந்த டெக்னாலஜியில நாம ஏன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு உருவாக்குனது தான் இந்த நாசா அப்படின்றது. 1958ல இந்த நாசா உருவாக்கப்பட்டுச்சு. சோ இதுக்கப்புறம் 1960s மேல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கரமான போட்டி வந்துச்சு. சோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாடுமே ஃபர்ஸ்டா ஒரு மனுஷனை விண்வெளிக்கு அனுப்பணும். அது யார் ஃபர்ஸ்ட் அனுப்பணும் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ளே பயங்கர போட்டியா இருந்துச்சு. ஏற்கனவே ரஷ்யா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, கரெக்டா? சோ இவங்க இந்த ஃபர்ஸ்ட் இடத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மனுஷனை ஃபர்ஸ்டா நம்ம அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்காக வோஸ்டாக் 5 வோஸ்டாக் 6 அப்படின்ற ரெண்டு மிஷனை பிளான் பண்ணாங்க. சோ இந்த மிஷனை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கான ஆளை தேடிட்டு இருந்தாங்க. சோ நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போன யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? இதுக்கு முன்னாடி ரஷ்யா இதுக்கான ஆளுக்கெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. சோ இவங்க இப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு ஆணை அதாவது ஒரு மென் அஸ்ட்ரோனட் அனுப்பிச்சா ஏற்கனவே அவங்கள ஒரு வேளை அனுப்பிச்சிட்டா அது அவங்க ஃபர்ஸ்டோட போயிருவாங்க. ஆனா நாம ஒரு பெண் அஸ்ட்ரோனட், அதாவது ஒரு உமன் அஸ்ட்ரோனட்டை கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ இதுக்காக ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961ல இந்த செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதுல மொத்தம் 5 பேரை செலக்ட் பண்றாங்க. மொத்தம் 5 பேரை இந்த அஸ்ட்ரோனட்டா செலக்ட் பண்றாங்க. இப்போ இந்த 5 பேர்ல ஒருத்தரோட பேர் வாலண்டினா டெரஸ்கோவா அப்படின்றது. இவங்க மாஸ்கோல, அதாவது ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோல இருந்து 280 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு என்ன வேலை கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்மில பீரங்கி ஓட்டுறது, அதாவது பீரங்கி குண்டு போடுது இல்லையா? சோ இது ஓட்டுற வேலை கிடைக்குது. சோ இந்த டைம்ல அந்த டைம்ல ஒரு போர் வருது 1940ல. அந்த 1940ல இந்த போர் வந்த உடனே இந்த போர்ல இவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னா நாம பேராஷூட்ல பறக்கணும், பேராஷூட்ல இருந்து மேல குதிக்கணும், அதாவது ஸ்கை டைவ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வருது. சோ இப்படி ஆசை வந்த உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர் கிளப்ல சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேராஷூட் டைவ் சோ இந்த ஏர் டைவ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருது. எங்க இருந்து அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் கிட்ட, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க ஜாயின் பண்ணணும், ஆஸ்ட்ரோனட்டா ஜாயின் பண்ணணும். நாங்க விண்வெளி மிஷன் பிளான் பண்ணிருக்கோம், 2 மிஷன் பிளான் பண்ணிருக்கோம். அது ஒரு மிஷனை நாங்க ஆள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவங்களை கூட்டிட்டு இந்த மிஷனுக்கு மொத்தம் 5 பெண்களை செலக்ட் பண்றாங்க. இந்த 5 பெண்கள்ல எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல அதாவது இவங்க ரொம்ப பேசிக்கா விண்வெளியை பத்தி தெரியாது. பட் இவங்க இந்த பாராசூட் டைவர், ஸ்கை டைவ் இதெல்லாம் அடிக்க தெரியும். சோ இவங்களுக்கு கொஞ்சம் தைரியமான பெண்மணி அப்படின்றனால இவங்க 5 பேரை செலக்ட் பண்றாங்க. 5 பேரை செலக்ட் பண்ணி இவங்களை இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரைனிங் கொடுக்காம அப்படின்னா இந்த பாராசூட்ல இருந்து கீழே குதிக்கிறது, அப்புறம் பைலட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஏர் ஸ்பேஸ் எப்படி ஓட்டுறது, ஏர் ஸ்பேஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த விண்கலத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்தது ஃபைனலா இவங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் நடக்கும். இதுல யார் விண்வெளிக்கு போக போறா, இந்த ஸ்பேஸ் ஷிப்ல யார் நாங்க அனுப்ப போறோம் அப்படின்றது ஒரு செலக்ஷன் நடக்குது, ஒரு டெஸ்ட் இது நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இவங்க அதாவது இந்த வாலண்டினா டெரஸ்கோவா செலக்ட் ஆயிடுறாங்க. இந்த வாலண்டினா டெரஸ்கோவா எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, உடம்பு ஃபிட்டா இருக்கு. இவங்க ஏற்கனவே இந்த ஸ்கை டைவ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. அதுல சோ அதனால இவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க ஃபேமிலி ஒரு பேட்ரியாட்டிக் பேக்ரவுண்ட் இருக்கனால செலக்ட் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இவங்க அப்பா ஒரு போர்ல இறந்து போனனால அதை வச்சு இவங்களுக்கு ஒரு பேட்ரியாட்டிக் பேக்ரவுண்ட் இருந்தனால இவங்க இந்த செலக்ட் பண்றாங்க. சோ இந்த செலக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கை டைவ் அடிக்க தெரியணும், இவங்களுக்கு பாராசூட்ல ஜம்ப் பண்ண தெரியணும், இவங்க மொத்தம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், இவங்க வெயிட் மொத்தம் 70 கிலோக்கு உள்ள இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி இவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. இவங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் 1963ல இந்த வோஸ்டாக் 5 அப்படின்ற மிஷன் ஸ்டார்ட் ஆக போது. இந்த வோஸ்டாக் 5ல ஃபர்ஸ்ட் மிஷன்ல இவங்க போக வேண்டியது. ஆனா அந்த மிஷன்ல ஒரு ஆண் பைலட், அதாவது ஒரு மென் ஆஸ்ட்ரோனட் அனுப்பிச்சிட்டாங்க. சோ இந்த மென் ஆஸ்ட்ரோனட் அனுப்பிச்ச உடனே வோஸ்டாக் 6 அப்படின்ற மிஷன் இன்னும் 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த மிஷன்ல இவங்களை அனுப்புறாங்க. இந்த மிஷன்ல இவங்க விண்வெளி ஆராய்ச்சி பண்றதுக்காக மார்ச் மாசம் 1963வது வருஷம் மேல லான்ச் ஆகிறாங்க. மேல லான்ச் ஆகி மேல போனதுக்கு அப்புறம் இந்த பூமியை அதாவது பூமியை சுத்தி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூமியை மொத்தம் 48 ரவுண்ட் சுத்தி வந்தாங்க. சுத்தி நிறைய போட்டோஸ், நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்க. எடுத்து இது ஆராய்ச்சிக்காக திரும்ப கொண்டு வரதுக்காக வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாராசூட்ல இருந்து மேல இருந்து குதிக்கணும். கொஞ்சம் தூரம், அதாவது பூமிக்கு பக்கத்துல வந்த உடனே பாராசூட்ல இருந்து அவங்க எஜெக்ட் ஆகணும். அப்படி எஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அது எஜெக்ட் ஆகும்போது நிறைய அடிபட்டது, மூஞ்செல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுது. கொலாப்ஸ் ஆகி கீழே வரும்போது நிறைய அடியோட திரும்பி வந்துடுறாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறாங்க.
ஸோ இந்த டேட்ல இருந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டா விண்வெளிக்கு போன முதல் பெண்மணி அப்படின்றது பேர் எடுத்துட்டாங்க. இவங்க வந்து மறுபடியும் பிரஸுக்கு வந்து மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நீங்க உங்க விஷயங்களை வந்து நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்க பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து இவங்க கூட இருந்தவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து இகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க. இவங்க வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து ஏன் ஒழுங்கா கீழே இறங்கி விட முடியல, ஏன் இவங்களுக்கு அடியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே வந்து அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அங்க ஏற்கனவே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க போகும்போது வந்து ரொம்ப ட்ரிங்க், அதாவது ரொம்ப போதையில் இருந்தாங்க. அதனாலதான் வந்து இவங்களை வந்து இந்த மிஷனை வந்து கரெக்டா கீழே வர முடியல, இவங்களுக்கு நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. இவங்க கண்டுக்காம நிறைய பேருக்கு நல்ல நியூஸ் சொன்னாங்க. பெண்கள் வந்து கண்டிப்பா சாதிக்க முடியும், இனிமேல் நீங்க கண்டிப்பா சாதிக்கலாம் அப்படின்ற நிறைய நியூஸ் சொன்னாங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும், உங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்ற சான்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதை வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ரொம்ப செம்மையா பண்ணுங்க. அதை வந்து ரொம்ப கரெக்டாவே பண்ணுங்க. லைஃப்ல முன்னேற்றம், அப்படி லைஃப்ல சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். நன்றி.